மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பாருங்கள், ஏ காலத்தில் வந்து நேம் கொடுத்துருக்கேன், பி காலத்தில் வந்து டோட்டல் கொடுத்துருக்கேன், சி காலத்தில் வந்து எனக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் மார்க்கு 500, 500க்கு வந்து இந்த மார்க் நம்ம எடுத்துருக்கோம் 450. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு, ஒரு சப்ஜெக்டினுடைய மார்க் வந்து 100 மார்க்கு. அப்போ இந்த இடத்துல வச்சுக்கிங்க, நம்ம எப்படி வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது? 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ஈக்குவல் டு கொடுத்துங்க, ஈக்குவல் டு கொடுத்து டோட்டலை கிளிக் பண்ணுங்கள். டோட்டலை கிளிக் பண்ணிட்டு ஸ்லாஸு எத்தனை சப்ஜெக்ட்டு, ஒரு ஸ்லாஸ் கொடுத்துட்டு எத்தனை சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 சப்ஜெக்ட்னா 5 கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்துடும், 90%. ஜஸ்ட் இதை ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்ததுக்கெலாம் வந்துடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னன்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த டோட்டல் மார்க்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாரு 100 கொடுத்துங்க. ஒரு சப்ஜெக்டினுடைய மார்க் மொத்த மார்க்கு வந்து 100, ஸ்லாஸு டோட்டல் மார்க் எவ்வளோ 500 கொடுத்துங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு.